ஏய் தேவா, என்னதாண்டா பிரச்சனை உனக்கு? எதுக்காக என்ன இப்படி தனியா கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க நீ? சும்மா தாண்டி, அங்க வீட்டுல எவ்வளவு ஆள் இருக்காங்க, நீயே பார்த்தேல, நீயே என்ன கண்டுக்கிற கூட மாட்டேங்கிற. அதனாலதான் உன்னை நைஸா கூப்பிட்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்கேன். ஓஹோ, உங்க ஐடியா அப்படியா? ஆமா ஆமா, நான் அப்படி ஐடியா பண்ணதுனாலதான் இப்ப நீ என் மடியில விழுந்து கிடக்க. ஓஹோ, நான் உன் மடியில விழுந்து கிடக்கேன்? ஆமா, பின்ன நானா உன் மடியில விழுந்து கிடக்கேன்? என் மடியில உன்னை விழ வைக்க கொஞ்ச நேரம் ஆகாது சார். புரியுது புரியுது புரியுது. புரிங்க, சரிதான். தேவா, நாளைக்கு நமக்கு கல்யாணம் இல்ல? ஆமா, விடிஞ்சா நமக்கு கல்யாணம். அதை ஏன் இவ்வளோ டல்லா சொல்ற? உனக்கு சந்தோஷமா இல்லையா என்ன? சேச்சே, யார் சொன்னது? நீ, நான் ஆசைப்பட்ட பையன். உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு எவ்வளோ நாள் ஆசைப்பட்டிருப்பேன் தெரியுமா? அது கனவா போயிடக்கூடாதுன்னு எவ்வளோ நாள் சாமி கிட்ட வேண்டியிருப்பேன் தெரியுமா? அந்த கனவு இப்போ நினைவாக போகுது. என்கிட்ட இப்படி ஒரு வார்த்தை கேட்டுட்டே தேவா. அப்போ ஓகே, காலையில கல்யாணம், அப்புறம் நைட்டு. போடா பொறுக்கி, எங்க சுத்தினாலும் அங்கேயே வந்து நிக்கிற பத்தியா? நான் பொறுக்கி இல்லடி, போலீஸ். போடா போலீஸ் பொறுக்கி. இதெல்லாம் நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுவோம்ல தேவா. எத? இப்படி தனியா உட்காந்து பேசுறது, யாருக்குமே தெரியாம ரகசியமா உட்காந்து எவ்வளோ கலாட்டா பண்ணிருக்கோம். என்ன சைகையில நான் கூப்பிடுறதும், என்ன சைகையில நீ கூப்பிடுறதும், அது ஒரு தனி சுகம்தான் இல்ல தேவா? ஆமா இஷு, இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணுவோம்ல. இனிமே இந்த சைகை பாஷையே தேவை இருக்காது. ஆமா தேவா, நம்ம ரெண்டு பேரும் தனியா பார்த்து பேசணுன்ற அவசியமே இல்லை. ஆனாலும் அது ஒரு சுகம் தானே. ஆமா இஷு, அம்மா அப்பாவுக்கு தெரியாம பேசிக்கிறது, அம்மா அப்பாவுக்கு தெரியாம ரகசியமா சந்திக்கிறது, நல்லா ஜாலியா மனம் விட்டு பேசுறது, அதெல்லாம் ஒரு தனி சுகம்தானே. தேவா, நம்ம பேசாம காதலிச்சுட்டே இருப்போமா? என்னது, காதலிச்சுட்டே இருக்க பாரியா? ஆமா தேவா, இந்த சந்தோஷத்துல நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் இழந்துருவோம்ல தேவா. அதுக்காக தான் சொல்றேன், நம்ம காதலிச்சுட்டே இருப்போமா? வாய, உன்னை காதலிச்சுட்டே இருக்கிறதுக்கு தானே இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கேன். போவியா? என்னடா இப்பெல்லாம் பேசிட்டு இருக்க? பின்ன என்ன காதலிச்சுட்டே இருந்தா என் வாழ்க்கை என்ன ஆகுறது? கடைசி வரைக்கும் உன்னை பார்த்து காதலிச்சுட்டே இருக்கிறதுக்காக தான் உங்களை காதலிக்கிறமாக்கும். பின்ன எதுக்காக? கல்யாணம் பண்ணணும், அப்புறம் நிறைய ரொமான்ஸ் பண்ணணும், அப்புறம் நல்ல குழந்தைங்களா பெத்துக்கிறணும். குழந்தைங்கன்னா நீ எத்தனை குழந்தைய சொல்ற? ஒரு 10 குழந்தை பெத்துக்கிறணும். 10 குழந்தையா? அதெல்லாம் என்னால முடியாதுப்பா. உன்னால முடியாதுன்னா இதுக்கு என்ன அர்த்தம்? நீ தான் பெத்து தரணும். அதெல்லாம் முடியாது. 10 குழந்தை வேணும்னா நீ வேற ஆளதான் பார்க்கணும். இதெல்லாம் உனக்கு கொஞ்சம் ஓவரா தெரியல? கவர்மெண்ட் என்ன ரூல்ஸ் சொல்லியிருக்கு? நாம் இருவர் நமக்கு இருவர் தான் சொல்லியிருக்கு. அதனால உன்ன மாதிரி ஒரு பாப்பா, என்ன மாதிரி ஒரு பையன். என்னடி இப்படி திடீர்னு குண்டத்துக்கு போடுற? என்ன கேட்காம உன்னை யாரு டிசிஷன் எடுக்க சொன்னது? 10 குழந்தைங்களா என்னால முடியாது, கண்டிப்பா முடியவே முடியாது. இப்பெல்லாம் சொல்லாதடி, மாமா பாவால. ஒரு 5 முடியவே முடியாது. சொன்ன 10ம் கிடையாது, 5ம் கிடையாது. உனக்கெல்லாம் 2 அதிகம். ஐசு ப்ளீஸ் டி, ஒரு 3. முடியவே முடியாது. நான் 10ல இருந்து 3க்கு வந்திருக்கேன். நீ 2ல இருந்து 1 எக்ஸ்ட்ரா வரக்கூடாதா? எனக்காக ப்ளீஸ். உனக்கு இதுக்கு வெக்கமா இல்ல? இதுக்கு எதுக்கு வெக்கப்படணும்? அதெல்லாம் எனக்கு வெக்கமா இல்ல. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்காக 3 குழந்தைங்க. ஓகே சரி, போய் தல. யோசிக்கலாம் பட்டிமன்றம் பேசிக்கலாம் பாடி காத்து குடி காத்து என்னடா இது கொடுமை? இந்த பிள்ளைங்க என்னடா இங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க? அடியே மரகதம். ஐயோ, இந்த மனுஷன் வேற இங்கிட்ட வராரு. ஏண்டி, உனக்கு கொஞ்சமாவது இறக்கம் இருக்கா? இந்த வயசான காலத்துல என்னை ஏண்டியா இப்படி அங்கிட்ட இங்கிட்ட அலைய விட்டுக்கு இருக்க? வாயா, நம்ம வீட்டுக்கு போலாம். என்ன ஆச்சு? கேளியா, வா வீட்டுக்கு போலாம். என்ன ஆச்சு மரகதம்? எதுக்காக இப்படி பெயர்ந்த மாதிரி நிக்கிற? உன்கிட்ட
ஒரு முத்தம் கேட்டதோ குத்தமா? யோ வாய மூடியா. என்ன பிரச்சனை உனக்கு? நீ தானே வாயா தோட்டத்துக்கு போவோம், அங்கதான் சௌகரியமா இருக்குன்னு கூட்டிட்டு வந்தேல. இப்ப என்னடானா வா வீட்டுக்கு போவோன்னு சொல்ற. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? ஐயோ இந்த ஆளு என் மானத்தை வாங்கிடுவாரு போலயே. இந்த பிள்ளைய வேற இப்ப இங்க உட்காந்துருக்கு. இந்த பிள்ளைங்களுக்கு இந்த ரொமான்ஸ் பண்றதுக்கு வேற இடமே கிடைக்கலையே என்ன? நாங்க ரொமான்ஸ் பண்ற இடத்துலதான் வந்து ரொமான்ஸ் பண்ணணுமா? அடியே மரகதம், என்னடி இது? ஐயோ இந்த மனுஷன் பார்த்துட்டாரு போலயே. என்னது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வாங்க வீட்டுக்கு போலாம். என்னடி இது கொடுமை? எப்பயும் நாம தானே இங்க உட்காந்து ரொமான்ஸ் பண்ணுவோம். இப்ப என்னடா இந்த பிள்ளைங்க உட்காந்து இருக்குங்க. இது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. தெரியல, நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வரேன். நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனாயா? அது ஏதோ சின்னஞ்சிறுசு மாதிரி இருக்கு. அது பாட்டுக்கு உட்காந்து பேசிட்டு போகுதுங்க. இதுல என்ன இருக்கு? நமக்கு வேற ஏதாவது இடம் இருக்கும், வா போய் பாத்துக்கலாம். அதை விட்டுட்டு அதுகிட்ட போய் நியாயம் கேட்க போறேன்னு போய்கிட்டு இருக்க. இதெல்லாம் உனக்கு அநாகரிகமா இல்ல? நீலாம் ஒரு பெரிய மனுஷனா? நிறைய வீட்டுக்கு போகலாம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த பிள்ளைங்களுக்கு என்ன உட்காந்து பேசுறதுக்கு வேற இடமாவே இல்லையா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு இந்த இடம் தான் பிடிச்சிருக்கு. இங்கதான் நம்ம ரொமான்ஸ் பண்ணணும். வீடு போங்குது, காடு வாங்குது. காலம் போன கடைசியில கட்டையில போற வயசுல உனக்கு ரொமான்ஸ் கேக்குது. ரொமான்ஸ் மூக்குலயே குத்தி விடுவேன். போய் வீட்டுக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் இருக்க போறது இன்னும் 1 வருஷமோ 2 வருஷமோ. அது வரைக்கும் என் பொண்டாட்டி கூட சந்தோஷமா இருந்துட்டு போகணும்னு நினைக்கிறது தப்பா? அதெல்லாம் முடியாது. அந்த பிள்ளைங்கள நான் இப்ப என்னன்னு கேட்டுட்டு வந்தே. ஆமா, இந்த 2 பிள்ளைங்களும் லட்சுமி வீட்டு பிள்ளைங்க தானே? லட்சுமி வீட்டு பிள்ளைங்களா? ஆமா, லட்சுமி வீட்டு பிள்ளைங்க தான். இதுகளுக்கு தான் நாளைக்கு கல்யாணம் ஆச்சே. நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இது எங்க உட்காந்து என்ன பண்ணுதுங்க? ஏயா மாமா, இந்த பிள்ளைகளுக்கு நாளைக்கு தானே கல்யாணம்? ஆமா, நாளைக்கு தான் இந்த பிள்ளைங்களுக்கு கல்யாணம். இந்த பிள்ளைங்க நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இங்க உட்காந்து என்னத்த பேசிக்கிருக்கு? அடி எவடி இவ கூறு கட்டவளா இருக்க? நாளைக்கு கல்யாணம் இல்ல, அதான் வீட்டுல பூரா ஒரே கூட்டமா இருக்கும் போல. பிள்ளைகளுக்கு பேசுறதுக்கு வசதி இல்ல. அதனாலதான் பிள்ளைங்க இப்படி வயக்காட்டு பக்கமா உட்காந்து ஒதுங்கி பேசிக்கிறீங்களோ என்னமோ. தேவா, உனக்கு ஏதாவது பேச்சு சத்தம் கேக்குற மாதிரி இருக்கா? இல்லையே, எனக்கு அந்த மாதிரி எதுவும் இல்ல. எனக்கு யாரோ பேசுற மாதிரியே கேக்குது. தேவா, வா வீட்டுக்கு போயிடலாம். இங்க யாராவது நம்மளை பார்த்தா தப்பா நினைப்பாங்கல்ல? அதெல்லாம் யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க. எந்த பேச்சு சத்தமும் கேட்கல. அது ஏதாவது ஒரு மனப்பிராந்தியா இருக்கும். இந்த பிள்ளைகளே பார்த்தா சின்ன வயசுல உன்னையும் என்னையும் பார்த்த மாதிரி இருக்கலாம் மரகதம். போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. இப்ப எதுக்காக அதெல்லாம் ஞாபகப்படுத்துறீங்க? அதை நினைச்சாலே எனக்கு வெக்கமா வருது, சிரிப்பா வருது. பாருடா கிளவிக்கு வெக்கத்தை. சின்னஞ்சீரு பொண்ணுக்கு ஆசை ரொம்ப இருக்கு. சீனிக்குள்ள எறும்பு மாட்டிக்கிட்ட கடுப்பு. ரொம்ப வெக்கப்படாத மரகதம். நீ வெக்கப்படுறத பார்த்தா எனக்கே வெக்கமா இருக்கு. போங்க மாமா. ருக்குமணி ருக்குமணி, அக்கம் பக்கம் என்ன சத்தம்? காது ரெண்டோ கூசுதடி, கண்டுபிடி என்ன சத்தம்? சில்பா, எங்களை மன்னிச்சிடுறேன். நாங்க தான் இப்படி வந்து கஷ்டப்படுறோன்னா கடைசியில இப்ப நீயும் எங்களை மாதிரி கஷ்டப்படுற மாதிரியே ஆயிடுச்சுடி. நினைச்சேன்டி, நான் நினைச்சேன் இப்படித்தான் நடக்கணும். நான் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு பாத்தியா? அன்னைக்கு சொன்ன மாதிரியே நீ இன்னைக்கு ஜெயிலுக்குள்ள இருக்க. எனக்கு தெரியாம என் பிள்ளைய தூக்கிட்டு போனையே, இப்ப நீ ஜெயிலுக்குள்ள இருக்க. என் புள்ள நான் இல்லைன்னா நடு தெருல தாண்டி நிக்கும். எப்படி உனக்கு இப்பெல்லாம் மனசு வருது? கையில ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு போலீஸ்காரனையே மிரட்டி இருக்க பாத்தியா? உனக்கு இதுக்கெல்லாம் வெக்கமா இல்ல? எந்த தைரியத்துல நீ இந்த வேலையெல்லாம் பாத்துருக்கானே எனக்கும் தெரியல. உன்னையெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு குழந்தையும் பெற்றிருக்கேன் பாரு. என்னைய சொல்லணும்.
ஜில்லு அம்மாக்கு ஒன்றும் இல்லை ஜில்லு. சி வாய மூடு. இன்னொரு தடவை என் பிள்ளைகிட்ட ஒரு வார்த்தை பேசலன்னு வச்சுக்க, உனக்கு அவ்வளவுதான், மானம் கெட்டுரும். இப்ப கூட உன்னை கூட்டிட்டு போக வந்திருக்கேன்னு நினைச்ச, உன்னை பார்த்து நாக்கப்படுங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டுட்டு போலாம் தாண்டி வந்தேன். இவ்வளவு தைரியம் இருந்தா எவ்வளவு அசிங்கமான வேலையை பார்த்திருக்க நீ. அன்னைக்கு நான் சொன்னனா இல்லையா, உன் தம்பியையும் உன் அம்மாவையும் விட்டுட்டு வந்துரு, இதுக்கப்புறம் நம்ம சந்தோஷமா நம்ம பிள்ளையோட வாழலான்னு நான் சொன்னனா இல்லையா? கேட்க மாட்டேன்ட்டேல. இப்ப நீ நல்லா அனுபவி. என்னங்க என்ன மன்னிச்சிருங்க. நான் பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்னு எனக்கு இப்போதான் புரியுது. தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு என் பொண்ணையும் என்னையும் பிரிச்சிடாதீங்க. அவ இல்லைன்னா என்னால் இருக்க முடியாதுங்க. அந்த அறிவு முன்னாடியே இருந்திருக்கணும். பிள்ளைய விட்டுட்டு இருக்க முடியாதுன்னு நினைச்ச உனக்கு தப்பு செய்யக்கூடாதுன்னு நினப்பு வந்திருக்கணும். இல்ல இருக்கும்போது நீ இவ்வளவு தப்பு பண்ணிருக்கனா, பிள்ளை இல்லாதப்ப நீ எவ்வளவு தப்பு பண்ண மாட்ட. நல்ல வேலை, கடவுள் என் பிள்ளைய அனாதையாக்காம என்கிட்டயே ஒப்படைச்சிட்டாரு. உன்னை எல்லாம் அம்மான்னு சொல்றதுக்கு எனக்கே அருவருப்பா இருக்குடி. மாமா எங்க மேல தானே தப்பு, எதுக்காக அக்காவை திட்டிட்டு இருக்கீங்க? தயவு செஞ்சு உங்களை கெஞ்ச கேட்டுக்கிறேன், எங்க மேலதான் தப்பு. நாங்க வேணா ஜெயிலுக்குள்ளேயே இருந்துட்டு போயிடுறோம். ஆனா அக்கா பாவம் மாமா, அவ குழந்தைய விட்டுட்டு இருக்க மாட்டா. தயவு செஞ்சு மன்னிச்சு அவளையாவது கூட்டிட்டு போயிருங்க மாமா. ஆமா மாப்பிள்ள, நாங்க பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் எங்களுக்கு புரியுது. தயவு செஞ்சு என் பொண்ணு உங்க கூடயே கூட்டிட்டு போயிருங்க மாப்பிள்ள. சி வாய மூடுங்க. மாப்பிள்ள இப்படி சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? எவ்வளவு தடவை உங்களுக்கும் உங்க பிள்ளைக்கு நான் எடுத்து சொல்லியிருப்பேன், நீங்க பண்றது தப்பு, இது வரைக்கும் பண்ண தப்பெல்லாம் போதும், இனிமே எல்லாத்தையும் மறந்துட்டு உழைச்சு சம்பாதிச்சு வேலை பார்க்கற வழிய பாருங்கன்னு நான் எத்தனை தடவை சொல்லியிருப்பேன். நான் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு நீங்க மறுபடியும் அதே தப்பதான் பண்ணீங்க. சரி, நீங்க தான் தப்பு பண்ணீங்கன்னு பார்த்தா இவளையும் உங்க கூட சேர்ந்து கூட்டு சேர்த்துக்கிட்டு என்ன காரியம் பண்ணினீங்க? நான் சொன்னது தப்புன்னு என் பொண்டாட்டியையும் என் பிள்ளையும் என்கிட்ட இருந்து தனியா பிரிச்சு கூட்டிட்டு வந்துட்டீங்கல்ல. நீங்களாம் மாப்பிள்ள கீப்பிளன்னு பேசலாமா? எத்தனை பிள்ளைங்களோட வாழ்க்கையை நாசமாக்கி இருப்பீங்க, எத்தனை குடும்பத்தை கெடுத்திருப்பீங்க, எத்தனை குடும்பத்தை அழிச்சிருப்பீங்க. பொண்ணுங்களோட சாபலாம் உங்களை சும்மா விடுமா என்ன? அதுக்குதான் இப்ப நீங்க நல்லா அனுபவிக்கிறீங்க. எத்தனையோ பேருக்கு கடவுள் கண்ணும் கொடுக்காம கையும் கொடுக்காம காலும் கொடுக்காம அவங்கள உழைச்சு எப்படி நேர்மையா சம்பாதிச்சு சாப்பிடுறாங்க. என்ன குறைச்சல்? கடவுள் நல்ல கண்ணு கை காலு உடம்பு எல்லாத்தையுமே கொடுத்துருக்காருல்ல. அப்படிலாம் இருந்தும் பல பொண்ணுங்களோட வாழ்க்கையை நாசமாக்கி அவங்கள கடத்தி அவங்கள வித்து என்ன ஜென்மங்களோ தெரியல. நான் பண்ணது தப்பு தான், எனக்கு தயவு செஞ்சு இங்க இருந்து கூட்டிட்டு போயிருங்க. இதுக்கப்புறம் நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். என் அம்மா என் தம்பி கிட்ட கூட பேச மாட்டேன், அவங்க பக்கமே போக மாட்டேன். தயவு செஞ்சு என்ன கூட்டிட்டு போயிருங்க. நீங்க சொன்ன மாதிரி நம்ம பிள்ளையோட சந்தோஷமா வாழலாம். அதுக்கான அருகதைய நீ எப்பவோ இழந்துட்ட. யார் இவரு? இவங்க கிட்ட வந்து இவ்வளவு உரிமையா பேசிட்டு இருக்காரு, அதுவும் ரொம்ப நல்லவரா இருக்காரு. அவ்வளவு சீக்கிரமா யாரையும் நம்பிராதாதி. ஒருவேளை இது இவங்க டிராமாவா கூட இருக்கலாம், இவங்க நடிப்பா கூட இருக்கலாம். அதனால பொறுமையா இருந்து என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அப்புறமா நடவடிக்கை எடுக்கலாம். இனிமே என் பொண்ணுக்கு அம்மான்னு ஒருத்தி கிடையவே கிடையாது. அவளை பொறுத்த வரைக்கும் அம்மாவும் நான் தான், அப்பாவும் நான் தான். என் பொண்ணு வளர்ந்து வந்து என் அம்மா ஒரு ராட்சசியா கொடுமைக்காயான்னு கேக்குற அளவுக்கு என் பொண்ணை நான் தனியா வளர்த்து காட்ட வேண்டி. எங்க ஜில்லு என்னை விட்டு இருக்க மாட்டா. ஆமாமா, நீ பிள்ளைய வளர்க்குற லட்சணம் தான் எனக்கு தெரியுது. பிள்ளைய அடுத்தவங்க வீட்டுல விட்டுட்டு அம்மாவுக்கும் தம்பிக்கும் உதவி பண்ண போனவ தானே நீ சொல்றியா குழந்தை ஒன்ன விட்டு இருக்க மாட்டான்னு? 1 நாள் 2 நாள் என் பிள்ளை ஒன்ன நினைச்சா அழுகுமா? அதுக்கப்புறம் அம்மானு ஒருத்தி ஞாபகமே இல்லாத அளவுக்கு ஒன்னையா மறக்கிற அளவுக்கு என் பிள்ளைய நான் வளர்ப்பேன்டி. அது உங்களால முடியாதுங்க, அவ என் பொண்ணு. வாய மூடு. அந்த மாதிரி அம்மான்ற மிருகத்தை கிட்ட வளர்றதை விட என் பொண்ணு என்கிட்ட வளர்றது தாண்டி அவளுக்கு நல்லது. இவரை பார்த்தா நல்லவர் மாதிரி தான் தெரியுது. அவங்க தான் இந்த பொண்ணு அவங்க குழந்தைய இவர்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் நல்லா எனக்கு தெரியுது. எஸ்கியூஸ் மீ, யார் நீங்க? வணக்கம் சார். வணக்கம். யார் நீங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள நின்று சத்தமா பேசிட்டு இருக்கீங்க, அதுவும் இவங்க மாதிரி ஒரு கிரிமினல்ஸ் கூட. நான் தான் சார் இந்த ராட்சசிக்கு தாலி கட்டினவன். யூ மீன் ஹஸ்பண்ட்? அவளுக்கு என்ன ஹஸ்பண்ட்லாம் தயவு செஞ்சு சொல்லாதீங்க சார். மாமா ஆமா சார், நான் அவளுக்கு புருஷனும் இல்ல, அவ எனக்கு பொண்டாட்டியும் இல்ல. நான் இங்க வந்தது என் குழந்தைக்காக மட்டும்தான் சார். ராட்சசி சார், சரியான அரைக்கி சார்.
எத்தனையோ தடவை எடுத்து சொல்லியும் இந்த தொழில் வேணான்னு சொன்னா கேட்கவே மாட்டேன்ட்டாங்க. கடைசியில இப்போ பாத்தீங்களா இவங்களுக்கு என்ன நிலைமைன்னு. என்ன சார் சொல்றீங்க? இப்படி ஒரு குடும்பத்துல இப்படி ஒரு மனுஷனா? நான் இவளை விரும்பிதான் சார் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆரம்பத்துல இவங்க குடும்பம் இப்படின்னு எனக்கு சத்தியமா தெரியவே தெரியாது சார். போக போகத்தான் இவங்களோட நடவடிக்கையை வச்சு இவங்க என்ன வேலை பார்க்கறாங்கன்னு நானே கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறமும் கூட போனது போகட்டும், இனிமையாவது தப்பு பண்ணாம வேற வேலை ஏதாவது திருந்தி பாருங்கன்னு நல்லது சொன்னேன் சார். ஆனா நான் சொன்னதை துளி அளவு கூட கேட்கவே மாட்டேன்ட்டாங்க. நான் இந்த வேலையை விட்டுட்டு திருந்தி வேற ஏதாவது வேலையை பாருங்கன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக என் பிள்ளையையும் என் பொண்டாட்டியும் தனியா பிரிச்சு இங்க கூட்டிட்டு வந்து இங்கேயே அவங்க வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. இவ்வளவு நாள் என் பிள்ளைய தேடுறதுக்கு எனக்கு நாள் சரியா போச்சு. இப்பதான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி என் பிள்ளைய என்னாலேயே கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. சரியான அரைக்கி சார், ராட்சசி. அப்போ அவங்க சொன்னது உண்மைதானா? அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு அப்படிலாம் சொல்லாதீங்க சார். அவளை பொறுத்த வரைக்கும் இது குழந்தையால அவளுக்கு தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது. இப்பயும் நான் சொன்னேன் சார், உன் அம்மாவையும் உன் தம்பியையும் விட்டுட்டு வந்துரு, நம்ம சந்தோஷமா நல்லா வாழலான்னு. ஆனா கேட்க மாட்டேன்ட்டாலே. கடைசியில அவங்க கூடயே வம்பிழுத்து உங்க கையாலேயே விளங்க மாட்டி இப்ப ஜெயிலுக்குள்ள கிடக்கா. உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? என் பேரு ராஜேஷ். ராஜேஷ், நான் ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமா? சொல்லுங்க. இல்ல சார், எனக்கு நீங்க எந்த ஹெல்ப்பும் பண்ண வேண்டாம். நீங்க எப்படி தனியா அந்த குழந்தைய வளர்ப்பீங்க? உங்களுக்காக வேணும்னா உங்க பொண்டாட்டிய நான் பெயில விடட்டுமா? இனிமே எந்த தப்பும் பண்ணாம நீங்க பாத்துக்கோங்க. ஆமா சார், என் பொண்ணு இனிமே எந்த தப்பும் பண்ண மாட்டா. தயவு செஞ்சு அந்த குழந்தைக்காக அவளை வெளியே விட்டுருங்க சார். ஏச்சா, நீங்க அப்படிலாம் எதுவும் பண்ண வேண்டாம். தயவு செஞ்சு இந்த 3 பேத்துக்கு மட்டும் நீங்க இறக்கமே பற்றாதீங்க. நான் இவங்க மேல இறக்கப்பட்டதுனாலதான் சார் 2 வருஷம் என் புள்ள இல்லாம நான் தவிச்சிருக்கேன். என் குழந்தைதான் எனக்கு எல்லாமே. அதையே என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டு வந்தவ இதுக்கப்புறமா ஒழுக்கமா தெளிவா இருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்களா என்ன? தப்பு பண்றவ தப்பு பண்ணிட்டு தான் சார் இருப்பா. நீங்க என் மேலையும் என் குழந்தை மேலையும் இறக்கப்பட்டு தயவு செஞ்சு அவளை வெளியில விட்டுறாதீங்க. ராஜேஷ், என்ன பேசிட்டு இருக்க நீ? நீங்க தெளிவா தான் இருக்கீங்களா ராஜேஷ்? நான் தெளிவா தான் இருக்கேன் சார். என் குழந்தைய எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியும். அம்மா இல்லாம உங்களால எப்படி இந்த குழந்தைய வளர்க்க முடியும்? தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க ராஜேஷ். அவங்கள நான் வெளியே விடுறேன். அதுவும் இந்த குழந்தைக்காக நீங்க அவங்கள கூட்டிட்டு போய் சந்தோஷமா வாழுங்க. சந்தோஷமா திருந்தி வாழுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்ல சார், இல்ல, அப்படி மட்டும் நீங்க தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. திருந்தாத ஜென்மம் என்னைக்குமே திருந்தாது சார். எப்போ அவ புருஷன் முக்கியம் இல்ல, தன்னோட புள்ள முக்கியம் இல்ல, அம்மாவும் தம்பியும் தான் முக்கியம். அவங்களுக்காக நான் எது வேணா பண்ணுவேன்னு செய்ய துணிஞ்சாலோ இதுக்கப்புறமா அவளை ஏத்துக்கிட்டு வாழ்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. எனக்கும் அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, தங்கச்சி அக்காலாம் இருக்கதான் சார் செய்யறாங்க. என்ன அவங்க எப்படி வளர்த்தாங்களோ அதே மாதிரி என் பிள்ளையும் அவங்க சந்தோஷமா வளர்ப்பாங்க சார். இப்படிப்பட்ட ஒரு அம்மா கிட்ட வளர்றதுக்கு என் பிள்ளை அம்மா இல்லாமையே வளர்ந்துட்டு போயிடலாம். ஐயோ மாப்பிள்ள, என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? சில்பாவால குழந்தை இல்லாம இருக்க முடியாது. தயவு செஞ்சு என் பிள்ளைய சேர்த்துக்கங்க மாப்பிள்ள. ஆமா மாமா, நாங்க பண்ண தப்புக்காக அக்காவையும் குழந்தையும் பிரிச்சிடாதீங்க. அவளை கூட்டிட்டு போய் நீங்க சந்தோஷமா வாழுங்க. அவ சொன்ன மாதிரி இனிமே அவ பக்கம் கூட நாங்க எட்டி பார்க்க மாட்டோம். நாங்க பண்ண தப்புக்காக அவளுக்கு தண்டனை கொடுத்துடாதீங்க மாமா. என்ன ராஜேஷ், இவ்வளவு பேசினதுக்கு அப்புறமும் உங்க மனசு இறங்கலையா என்ன? இல்ல சார், இவங்க என்ன சொன்னாலும் என் மனசு இறங்கவே இறங்காது. ஏன்னா இவங்களால நான் அவ்வளவு கொடுமையா அனுபவிச்சிருக்கேன் சார். எவனாவது பெத்த பிள்ளையையும் பொண்டாட்டியையும் 2 வருஷமா தேடி ஊரு பூரா அலைஞ்சிருப்பாங்களா? நான் அலைஞ்சேன் சார் என் பொண்ணுக்காக. தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார், இவ கூட என்ன சேர்த்து வச்சு என்ன மிருகமாக்கிறாதீங்க. இவ்வளவு நான் வெளியே கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமும் இப்ப பண்ண தப்பையே திரும்பி பண்ண மாட்டான்றதுக்கு என்ன சார் ஆதாரம்? அதுக்கு நீங்க உறுதி கொடுக்க முடியுமா என்ன? இல்ல ராஜேஷ், என்னால அப்படி எப்படி பண்ண முடியும்? என்னால மன்னிச்சு வெளியே வேணா விட முடியும். திரும்பவும் அவங்க அதே தப்ப பண்ண மாட்டாங்கன்னு என்னால உறுதியெல்லாம் கொடுக்க முடியாது ராஜேஷ். பாத்தீங்களா, நீங்களே எவ்வளவு தயங்கி பேசிட்டு இருக்கீங்க. இப்படி ஒரு பொம்பளையானு நீங்க உங்க மனசுல என்னைக்குமே நினைச்சிருக்க மாட்டீங்க. இவ அம்மா எப்படியோ அதே புத்தி தான் சார் அவளுக்கும். இவகிட்ட வளர்ந்த நாளைக்கு என் பொண்ணுக்கும் அவ புத்தி வராதுன்னு என்ன சார் நிச்சயம்? என் புள்ள அம்மா இல்லாம வளர்ந்தாலும் பரவாயில்ல சார், அவ நல்லபடியா வளர்ந்தா அதுவே எனக்கு போதும் சார். 4 பேருக்கு உதவி பண்ணா அது போதும். அந்த பெருமையிலேயே நான் ஆயுசு பூரா இருந்துருவேன். அப்போ நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களா? இல்ல சார், இன்னொரு கல்யாணம் எதுக்கு? எனக்கு சாமி மாதிரி என் பொண்ணு இருக்கா. எனக்கு அடுத்து என் பொண்ணு என்ன நல்லா பாத்துக்கிடுவா.
இதுக்கப்புறம் எதுக்கு சார் எனக்கு இன்னொரு கல்யாணம்? நான் ஏற்கனவே கல்யாணம் பண்ணிக்கிட்டு பட்டா பாடே போதும் சார். இதுக்கப்புறமும் கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு துளி கூட ஆசை கிடையாது. அப்படியே அவளுக்கு என் கூட வாழணும்னு ஆசை இருந்துச்சுன்னா இந்த ஜெயில் வாழ்க்கையெல்லாம் முடிச்சுட்டு திருந்தி நல்லபடியா என்கிட்ட வந்தா நான் சந்தோஷமா ஏத்துக்கிருவேன் சார். செல்லம், உனக்கு அம்மா வேண்டாம்? ராஜேஷ், நீங்க கொஞ்சம் இல்ல சார், முடியவே முடியாது. ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் படுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.